Let me continue the last video. We have seen how to protect our ecosystem. Then what is ecosystem management? Ecosystem management அப்படினா என்னன்னா we should we should prevent the wastage of ecosystem as well as we should protect our ecological factors for our further uses. That is called ecosystem management. ecosystemல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம், அதை அழியாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஃப்யூச்சர் நீட்ஸ்க்காக வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி ப்ராடக்டாக நம்ம அதாவது we have to sustain the ecosystem products. அதுதான் வந்து என்னது ecosystem management. It is a process that integrates ecological, socio-economic and institutional factors into a comprehensive strategy in order to sustain and enhance the quality of ecosystem to meet current and future needs. So ecosystem management அப்படின்றது வந்து it is an emphasis on human role in judicious use of ecosystem and for sustained benefits through minimal human impacts on ecosystems. Environmental degradation and biodiversity loss will result in depletion of natural resources, ultimately affecting the existence of humans. So environmental degradation and biodiversity அப்படின்றது என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி அல்லது என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் அப்படின்னக்குள்ளார அந்த நேச்சுராக கிடைக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இட் வில் பி அஃபெக்டிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. ஓகே, தென் ஸோ டூயினாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை 2025 அட்லீஸ்ட் 3.5 பில்லியன் பீப்புள், நியர்லி 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் ஆர் ப்ரொஜெக்டட் டு ஃபேஸ் வாட்டர் ஸ்காசிட்டி. IUCN வந்து அதாவது இப்போயே நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால அதிகம் அந்த ரெயின்ஃபால், அதே மாதிரி அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், அந்த பருவ காலமே மாறி வந்து மழை பொழியுது இல்லையா, அந்த மாதிரி இந்த நிலையை நீடித்து வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 2025 வித்தின் த 5 or 6 இயர்ஸில் வேர்ல்டு லெவலில் 50% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து என்ன வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி. இப்போயே வந்து நிறைய இடத்துல குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி தண்ணீருக்கு வந்து ரொம்ப அதிக அளவு வாட்டர் ஸ்கார்சிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஹவுஸ் அப்ராக்சிமேட்லி 50% ஆஃப் குளோபல் பயோடைவர்சிட்டி அண்ட் அட்லீஸ்ட் 300 million people are dependent on forest goods and services to sustain their livelihood. IUCN. Then ஸோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட், நம்ம ஈகோசிஸ்டம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் பயோடைவர்சிட்டி ஆஃப் ecosystemஸ். It helps in indicating the damaged ecosystem. Some species indicate the health of the ecosystem. Such species are called flagship species. இப்போ ecosystem அப்படின்னக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ecosystem அப்படின்னக்குள்ள many species together to form the ecosystem. அதில் ஒரு சில சிற்றினங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டத்துக்கு ரொம்ப மெயினாக இருக்கும். மெயினாக அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டம் உருவாகிறதுக்கு அதிக அளவு காரணமாக இருக்கக்கூடியது வந்து அந்த ஸ்பீசிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு பேர். இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் த இன்எவிலபிலிட்டி ஆஃப் த ஈகோசிஸ்டம் சேஞ்ச் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னது அப்படின்னா ரெகக்னைஸ் த இன்எவிடபிலிட்டி ஆஃப் தி ஈகோசிஸ்டம் சேஞ்ச் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி அப்படின்னக்குள்ளார ஈகோசிஸ்டமில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னாக்குள்ள என்னது இட் வில் பி டிபெண்டிங் அப்பான் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இஃப் சப்போஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால சம் சேஞ்சஸ் வந்து நடக்கக்கூடும் இல்லையா, அதுதான் வந்து தென் இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் த்ரூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். தென் இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபைங் ecosystem which are in need for rehabilitation. இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி வந்து எதுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னா, என்னென்ன ஈகோசிஸ்டம் வந்து ரீஹாபிலேஷன்ஸ்க்கு வந்து ரீஹாபிலேஷன் அதாவது மறு சீரமைப்பு செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டத்தை வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் இட் இன்வால்வ்ஸ் கொலாபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், லோக்கல் பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ் அண்ட் NGOs. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இதில் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா individual persons as well as government agencies, local population,
கம்யூனிட்டிஸ் அண்ட் என்ஜிஓஸ். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாப்புலேஷன்ஸ் பீப்புளே வந்து இன்வால்வ் ஆவாங்க அங்கே இருக்கக்கூடிய ecosystemல. Some government agencies they may be take care of them some ecosystems as well as individuals. Then it is used to build the capacity of local institution and community groups to assume responsibility for long-term implementation of ecosystem management activities even after the completion of the project. So local institution and community groups to assume responsibility of long-term implementation of ecosystem. ஒரு ecosystem இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராஜெக்டோ அல்லது ஏதாவது ஒரு இப்போ ஃபர்தர் பிளானோ வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அசியூம் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அர்பன் ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன்ஸ் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்து இந்த அடையார் பார்க் இருக்கு இல்லையா, அடையார் பூங்கா அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த 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 ஈகோசிஸ்டம் மட்டும் அடையாரில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அடையார் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்கும் இல்லையா. அண்ட் கவர்ஸ் அண்ட் ஏரியா அரவுண்ட் ஏ டோட்டல் ஆஃப் 358 acres ஆஃப் அடையார் creek and estuary, of which 58 acres were taken up for eco restoration under the auspices of Government of Tamil Nadu. It is maintained by Chennai Rivers Restoration Trust. This was a dumping site previously. அது ஒரு பர்டிகுலர் ஏரியா 358 acres ஆஃப் அடையார் creek, அந்த அடையாரில் இருக்கக்கூடிய 358 ஏக்கரை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுது. எதன் மூலமாக அப்படின்னா, சென்னை ரிவர்ஸ் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெசன்ட் இட் ஹேஸ் 6 species ஆஃப் mangroves, about 170 species ஆஃப் littoral and tropical dry evergreen forest which have successfully established as a sustainable ecosystem. அங்கே வந்து என்னென்ன மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6 ஸ்பீசிஸும் 170 ஸ்பீசிஸ்க்கு மேலே லிட்டோரல் அண்ட் ட்ரோபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு, லிட்டோரல் அண்ட் ட்ரோபிக்கலில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய அந்த ஸ்பீசிஸும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் ரீஸ்டோரேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஹஸ் brought அதர் அசோசியேட்டட் ஃபன்னா such as butterflies, birds, reptile, amphibians and other mammals of the ecosystem. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் என்னென்ன அந்த லிட்டோரல் ரீஜன்லேயோ அல்லது ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட்லேயோ அதர்வைஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேயோ என்னென்ன வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா அப்படின்னு அனிமல்ஸ் இல்லையா, ஸோ அதாவது பட்டர்ஃப்ளைஸோ இல்லை பேர்ட்ஸோ ரெப்டைல்ஸோ ஆம்பிபியன்ஸோ அதை வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தென் கரண்ட்லி அடையார் பூங்கா ஃபங்க்ஷன் ஆஸ் அன் environmental education center for school and college students and the public. The entire area stands as one of the best example of urban eco restorations in the state of Tamil Nadu. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அடையார் பூங்காவை வந்து எதுக்கு வந்து வச்சுருக்காங்கன்னா, என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சென்டராக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்லது பப்ளிக்கோ இருக்குது இப்போ. ஸோ அங்கே போகும்பொழுது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் அதில் இருக்கக்கூடிய ecosystemனா என்ன, அந்த ecosystem எப்படி, biotic and abiotic factors, how it will be interdependent, what are the flora and fauna are present in the particular ecosystem, how it was maintained, how it will, in which organism it maintained that particular ecosystem அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. தென் the entire area stands as one of the best example of urban eco restorations. அந்த அடையார் அப்படின்றது வந்து அந்த அர்பன் ஏரியாவில் வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம், அதாவது ரீஸ்டோரேஷன் அப்படின்றது வந்து அதாவது நம்மளாம் சுயமாக ஒரு ஈகோசிஸ்டம் வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இது வந்து மெயின்டைன் பண்ணுறது யார், அவர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பிளான் சக்சஸன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தாவரங்கள் அழிந்துட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு வகையான தாவரங்கள் வளரும் இல்லையா, அதுதான் வந்து பிளான் சக்சஸன் அப்படின்னு பேர். ஓகேவா. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ we very often see the forest and lands in our areas are drastically affected by natural calamities, flood, earthquake and anthropogenic activities. Anthropogenic activities அப்படின்னா என்னது, ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீ பிடிக்கும், அதே மாதிரி ஓவர் கிராசிங்னா ஆடு மாடுகளை வச்சு அதிக அளவு மேய்க்கிறது,
கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் அதெல்லாமே பண்ணுறனால வந்து என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டோ அல்லது லேண்டோ வந்து என்ன ஆகும், டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ டியூ டு தீஸ் ரீசன்ஸ் ஆல் பிளான்ஸ் ஆஃப் அன் ஏரியா ஆர் டெஸ்ட்ராய்ட் and the areas become nude. When we observe this area over a period of time, we can see that it will be gradually covered by plant community again and become fertile. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலேயோ அல்லது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவர வகைகள் எல்லாமே அழிந்து போய் அந்த ஏரியாவே என்ன இருக்கும், பேரன் லேண்ட், நியூடாக எந்த தாவரங்களும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஏரியாவை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலி இட் வில் பி கிராஜுவலி கவர்டு பை பிளான்ட் கம்யூனிட்டி அகைன். ஸோ ஒரு பர்டிகுலர் அனதர் டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸாக இப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹெர்ப் இருக்கும், ஷ்ரப் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதுதான் பிளான்ட் கம்யூனிட்டி அப்படின்ற. அதே மாதிரி அந்த மாதிரி பிளான்ட் கம்யூனிட்டி அங்கே வந்து வளர்ந்து என்ன ஆகும், ஒரு ஃபெர்டைல் நிலமாக மாற்றிடும். சச் அக்சசிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி such as excessive replacement of one plant community by the other of the same area place is known as plant succession. ஸோ plant succession அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட் கம்யூனிட்டி இருக்கிறது வந்து டியூ டு த நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால என்னாகும், அழிந்து போய் அந்த நிலம் வந்து வெற்றிடமாக இருக்கும். தரிசு நிலம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தரிசு நிலமாக ஆயிரும். ஸோ அந்த தரிசு நிலம் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வேறு ஒரு தாவரங்கள் வந்து அந்த இடத்துல வளர்ந்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி ஃபெர்டைல் வளமான நிலமாக மாற்றப்படும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பிளான்ட் சக்சஷன். த ஃபர்ஸ்ட் இன்வேடட் பிளான்ட் இன் எ பேரன் ஏரியா ஆர் கால்டு பயனீர்ஸ். பயனீர் அப்படின்னா என்னது, முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பேரன் ஏரியாவில் அதாவது இந்த தரிசு நிலமாக ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கு என்ன பேர், பயனீர்ஸ்னு பேர். On the other hand, a series of transitional developments of plant communities, one after another in given area, are called seral communities. At the end of the final stage and a final plant community get established, which are called climax and climax community respectively. ஸோ என்னாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பேரன் லேண்டில் வளரக்கூடிய அந்த தாவர பிளான்ட் கம்யூனிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா சீரல் கம்யூனிட்டின்னு பேர். அட் த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து என்ன இருக்கும், பிளான்ட் கம்யூனிட்டி வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியுதா சக்ஸஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸாக ஈக்காலஜிக்கல் சக்ஸஸன் என்னென்ன, அதை ஈக்காலஜிக்கல் சக்ஸஸன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும், என்ன மாதிரி இருந்தால் ஈக்காலஜிக்கல் சக்ஸஸன் ஆகும் அப்படின்னு பாருங்கள். It is a systematic process which causes changes in specific structure of plant community. பிளான்ட் கம்யூனிட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், இட் வில் பி ecological successions will be happen. Then it is a resultant of changes of abiotic and biotic factor. அந்த பர்டிகுலர் பிளான்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். தென் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடந்தது அப்படின்னா தான் என்ன ஆகும், அங்கே ஈக்காலஜிக்கல் சக்ஸஸன் உருவாகும். தென் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இன்டு ஸ்டேபிள் கம்யூனிட்டி. சப்போஸ் ஒரு அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், அது வந்து என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டி வந்து நிறைய நாள் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தென் கிராஜுவல் ப்ராக்ரஷன் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, total biomass, niche specialization and human content of soil takes place. So then the gradual progression of species diversity and total biomass, niche specialization. நம்ம ஈக்காலஜிக்கல் நிச்சு ஹைரார்கி எல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அதில் நடக்கக்கூடிய கிராஜுவல் ப்ராக்ரஸேஷன்ஸ், அதே மாதிரி ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் தி சாயில், அங்கே இருக்கக்கூடிய மண்ணினுடைய வளத்தை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய லேண்டு பேரனாவோ அல்லது நியூ ஸ்பீசிஸோ வளர்கிறதுக்கு அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். தென் இட் ப்ராக்ரஸஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்னன்னு தெரியும். அது வந்து அந்த ஃபுட் செயின், சிம்பிள் ஃபுட் செயின்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப் வரைக்கும் உருவாகிறதுக்கு இந்த ஈக்காலஜிக்கல் சக்ஸஸன் அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். தென்
It modifies the lower and simple life form to the higher life forms. Then it creates interdependence of plants and animals. ஸோ இதுவே என்ன பண்ணும் அப்படின்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னாவே என்னது பிளான் கம்யூனிட்டி அப்படின்னாவே அதுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கும், ஈகோசிஸ்டம் ஃபார்ம் ஆகும், ஃபுட் செயின் இருக்கும், ஃபுட் வெப் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இட் கிரியேட் த இன்டர்டிபெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் உருவாகும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ecological succession. Okay, then types of succession அப்படின்றது என்னென்னா, ஸோ ப்ரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன் அண்டு அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி சக்சஷன் அப்படின்றது என்னென்னா, the various types of succession have been classified in different ways on the basis of different aspects. These are follows. Primary succession na the development of plant community in a barren area where no community existed before is called primary succession. The plants which colonize first in a barren area is called pioneer species or primary community or primary colonies. Generally primary succession takes a very long time for the occurrence in any region. ஸோ அதாவது பிளான் இந்த பேரன் ஏரியா அப்படின்றது அந்த வெற்றி நிறத்தில் வந்து டெவலப் ஆகக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டி அதுக்கு முன்னாடி எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் இல்லாமல் புதுசாக உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து என்னது ப்ரைமரி சக்சஷன். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு உருவாக வெற்றி நிலத்தில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய தாவர கூட்டத்துக்கு பேர் தான் வந்து என்னது ப்ரைமரி கம்யூனிட்டி ஆர் ப்ரைமரி காலனிஸ். அதர்வைஸ் இட் இஸ் கால்டு பயனீர் ஸ்பீசிஸ். ஓகேவா, அது வந்து ரொம்ப லாங் டைமாக இருக்கும், அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் டைம் ப்ராசஸாக இருக்கும். தென் பயனீர் ஸ்பீசிஸ் அப்படின்றது வந்து என்ன இருக்கும், மோஸ்ட் ப்ராபபிளி அந்த பைட்டோப்ளாங்க்டான்ஸாக இருக்கும். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராசஸ் அண்ட் பெரனியல்ஸ் அண்ட் ஆனுவல் பிளான்ஸாக இருக்கும். பயனீர்ஸ் அப்படின்னு முதல்ல உருவாக்கக்கூடியது வந்து ஒரு சின்ன ஹெர்பாவோ அல்லது ஆனுவல் பிளான்ஸாவோ இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோப்ஸ், லைக்கன் அண்ட் மாசஸ். செகண்டரி சக்சஷன் அப்படின்றது என்னென்னா, த டெவலப்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் கம்யூனிட்டி இன் அன் ஏரியா வேர் அன் ஆல்ரெடி டெவலப்டு கம்யூனிட்டி ஹாஸ் பீன் டெஸ்ட்ராய்டு பை சம் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது ஏற்கனவே அந்த பிளான்ட் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, முதல்ல உருவான அந்த பிளான்ட் கம்யூனிட்டியானது அழிஞ்சு போயிடும். எதனால் அழிஞ்சு போயிடும் அப்படின்னா, சம் இயற்கை சூழ்நிலையால், ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரோ இல்லை ஃப்ளட்டோ இல்லை ஹியூமன் ஆக்டிவிட்டியாலேயோ அழிஞ்சு போயிட்டு அதுக்கடுத்து உருவாகக்கூடிய அந்த தாவரங்களுக்கு பேர் தான் வந்து என்னது செகண்டரி succession. Generally the succession takes less time than the time taken for primary succession. Okay, then representation, diagrammatic representation of secondary succession கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு பயனீர் ஸ்பீசிஸ் இருக்கும், அடுத்தது வந்து இன்டர்மீடியட் ஸ்பீசிஸ், கிளைமேக்ஸ், கம்யூனிட்டி. அதாவது முதல்ல ஆனுவல் பிளான்ஸ் இருக்கும், அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மேபி பெரனியல் பிளான்ஸ் உருவாகும். அதாவது செகண்டரி சக்சஷன் அப்படின்றது என்னது, முதல்ல உருவாகக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டி வந்து டியூ டு த நேச்சுரல் கலாமிட்டிஸ் இட் மே பி டெஸ்ட்ராய்டு ஃபுல்லி அண்ட் ஆஃப்டர் த destructions the new plant community will be growing in that particular place, that is called secondary succession. அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the forest destroyed by fire and excessive lumbering may be reoccupied by herbs over a period of times. ஒரு காடு இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு காட்டு தீ உருவாகி அந்த காடுகள் ஃபுல்லாக அழிஞ்சு போயிட்டு ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து என்னாகும், ஒரு புதுசாக ஹெர்பு ஃபார்ம் ஆகும். அதாவது சிறு செடிகள் உருவாகும் இல்லையா, இமீடியட்டாக காடு உருவாகாது. அதுக்கு என்ன, அந்த ஃபஸ்ட்டு உருவாகிற காடு தான் வந்து ப்ரைமரி சக்சஷன். அது அழிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சிறு புல் பூண்டோ அல்லது களை செடிகளோ இல்லை சின்ன செடிகள் உருவாகலாம், அதுதான் வந்து செகண்டரி சக்சஷன். ஓகேவா, அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன். ப்ரைமரி சக்சஷன் அப்படின்றது டெவலப்பிங் இன் அண்ட் பேரன் ஏரியா, அதாவது வெற்றி நிலத்தில் உருவாகக்கூடியது. செகண்டரி சக்சஷன் அப்படின்றது டிஸ்டர்ப்டு ஏரியா, அதாவது ப்ரைமரி சக்சஷன் அழிஞ்ச பிறகு உருவாக்கக்கூடியது செகண்டரி சக்சஷன். தென்
initiated due to a biological or any other external factors. இது starts due to the external factors only. இங்கே வந்து என்ன ஆகும், ப்ரைமரி சக்சஷன் முதல்ல பயாலஜிக்கல் ஃபேக்டராலையும் உருவாகும். ஆனால் செகண்டரி சக்சஷன் வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மட்டும் தான் உருவாகக்கூடியது. தென் நோ சாயில் வைல் ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் வேர் சாயில் covers is already present. Then pioneer species come from outside environment. Pioneer species develop from existing environment. It takes more time to complete. It takes comparatively less time to the complete. இது வந்து ஒரு 3 mark கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் தேர்ட் டைப் வந்து allogenic succession. Allogenic succession occurs as a result of abiotic factors. The replacement of existing community is caused by other external factors, soil erosion, leaching, etc., not by existing organisms. அதாவது இந்த allogenic succession அப்படின்றது it depends upon the abiotic factors. abiotic factors அப்படின்னக்குள்ள என்னது, சாயில் எரோசனாக இருக்கலாம், அல்லது மண் அரிப்பாக இருக்கலாம், இல்லை மேலே இருக்கக்கூடிய ஹியூமஸ் சாயில் வந்து என்னது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடலாம். அதுதான் வந்து என்னது, the replacement of existing community is caused by other external factors, not by existing organism. Example வந்து, in a forest ecosystem, soil erosion and leaching after the nutritive value of the soil leading to the change of vegetation in that area. ஃபாரஸ்ட் ecosystem வந்து ஒரு சாயில் எரோசனோ அல்லது ஒரு சாயில் எரோசன் ஆயிடுது, இல்லை மேலே இருக்கக்கூடிய மண்பரப்பு வந்து அடிச்சுட்டு போயிடுது அப்படின்னா என்னாகும், அதை அடிச்சுட்டு போன பிறகு என்னாகும், அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பியூர் வெஜிடேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்னது, allogenic succession. ஸோ இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் சக்சஷனில் வந்து ப்ரைமரி சக்சஷன் அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் பேரன் ஏரியா. செகண்டரி சக்சஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் டிஸ்டர்ப்டு ஏரியா. ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படின்றது வந்து கண்ட்ரோல்டு பை பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்றது பிளான்ட்டு. தென் அல்லோஜெனிக் அப்படின்றது கண்ட்ரோல்டு பை ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ecosystem. Autotrophic succession அப்படின்றது it occurs in the medium that is rich in inorganic substances. Heterotrophic அப்படின்றது rich in organic substances. So types of succession அப்படின்னக்குள்ளார இங்கே உங்களுக்கு வந்து பேராகிராஃபாக வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. பட் யூ ஹாவ் டு ரைட் த flow chart, then difference between the succession. Remaining we'll see the next class.